ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் ரொம்ப மனசுடைஞ்சு இருந்தேன். நான் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டேன். நான் ரொம்ப மனசுடைஞ்சு இருந்தேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் வெரி ஹார்ட் ப்ரோக்கன். ஐ வாஸ் வெரி ஹார்ட் ப்ரோக்கன். ஐ வாஸ் அப்படின்னா நான் இருந்தேன். வெரி ஹார்ட் ப்ரோக்கன் அப்படின்னா ரொம்ப மனசுடைஞ்சு. நான் ரொம்ப மனசுடைஞ்சு இருந்தேன். ஐ வாஸ் வெரி ஹார்ட் ப்ரோக்கன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை. இதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We are not interested in this. We are not interested in this. We are not interested அப்படின்னா எங்களுக்கு விருப்பம் இல்லை. In this இதில் எங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை. We are not interested in this. அவனுக்கு இதில் விருப்பம் இருக்கான்னு கேளு. அவனுக்கு இதில் விருப்பம் இருக்கான்னு கேளு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Ask him whether he is interested in this. Ask him whether he is interested in this. Ask him அப்படின்னா அவன்கிட்ட கேளு. Whether he is interested in this. அவனுக்கு இதில் விருப்பம் இருக்கான்னு அவன்கிட்ட கேளு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அதை பற்றி யோசிக்க கூட விரும்பலை. நான் அதை பற்றி யோசிக்க கூட விரும்பலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't even want to think about that. I don't even want to think about that. I don't even want அப்படின்னா நான் விரும்ப கூட இல்லை. To think about that அதை பற்றி யோசிக்க கூட நான் விரும்பலை. I don't even want to think about that. ஓகேவா? திங்க் அப்படின்னா யோசிக்கிறது. about that அப்படின்னா அதை பற்றி. I don't even want to think அப்படின்னா நான் யோசிக்க கூட விரும்பலை. about that அதை பற்றி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனோட ரூமுக்கு போய் கதவை பூட்டிக்கிட்டான். அவனோட ரூமுக்கு போய் கதவை பூட்டிக்கிட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He went to his room and locked. He went to his room and locked. He அப்படின்னா அவன். went அப்படின்னா போனான். to his room அவனோட ரூமுக்கு. அவனோட ரூமுக்கு போய் and locked அப்படின்னா பூட்டிக்கிட்டான். அவன் ரூமுக்கு போய் கதவை பூட்டிக்கிட்டான். He went to his room and locked. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் வேலையிலிருந்து வீட்டுக்கு வந்துட்டுருந்தேன். நான் வேலையிலிருந்து வீட்டுக்கு வந்துட்டுருந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was returning home from work. I was returning home from work. I was returning அப்படின்னா நான் திரும்ப வந்துட்டுருந்தேன். ஹோம் வீட்டுக்கு. நான் வீட்டுக்கு திரும்ப வந்துட்டுருந்தேன். ஃப்ரம் ஒர்க் வேலையிலிருந்து. நான் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருந்தேன். ஐ வாஸ் ரிட்டர்னிங் ஹோம் ஃப்ரம் ஒர்க். ஸோ இதுவே நீ எப்போ வேலையிலிருந்து வீட்டுக்கு வருவ? நீ எப்போ வேலையிலிருந்து வீட்டுக்கு திரும்ப வருவ? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? When will you return home from work? When will you return home from work? When will you return அப்படின்னா நீ எப்போ திரும்ப வருவ? ஹோம் வீட்டுக்கு. நீ எப்போ வீட்டுக்கு திரும்ப வருவ? ஃப்ரம் ஒர்க் வேலையிலிருந்து. ஓகேவா? ஸோ இதுவே நான் நேற்று வேலையிலிருந்து வீட்டுக்கு திரும்ப வந்தேன். நான் நேற்று வேலையிலிருந்து வீட்டுக்கு திரும்ப வந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இப்போ யாரோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு தப்பா. ஸோ இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். நீ இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You will have to answer for this. You will have to answer for this. You will have to answer அப்படின்னா நீ பதில் சொல்லி ஆகணும். for this இதுக்கு. நீ இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு நிறைய வேலை இருக்குது. எனக்கு நிறைய வேலை இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have a lot of work. I have a lot of work. I have அப்படின்னா எனக்கு இருக்குது. a lot of work அப்படின்னா நிறைய வேலை. எனக்கு நிறைய வேலை இருக்குது. I have a lot of work.
ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லா குழப்பத்துக்கும் நீ தான் காரணம். எல்லா குழப்பத்திற்கும் நீ தான் காரணம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You are the reason for all the confusions. You are the reason for all the confusions. You are the reason அப்படின்னா நீ தான் காரணம். ரீசன் அப்படின்னா காரணம். ஸோ யூ ஆர் த ரீசன், நீ தான் காரணம். ஃபார் ஆல் த கன்ஃபியூஷன்ஸ், எல்லா குழப்பத்துக்கும் நீ தான் காரணம். யூ ஆர் த ரீசன் ஃபார் ஆல் த கன்ஃபியூஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்ன மாதிரி ஒரு ஆளை உன்னால் பார்க்கவே முடியாது. என்ன மாதிரி ஒரு ஆளை உன்னால் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? You can't find a person like me. You can't find a person like me. You can't find அப்படின்னா உன்னால் பார்க்க முடியாது, உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. A person like me, என்ன மாதிரி ஒரு ஆளை, என்ன மாதிரி ஒரு மனிதனை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. You can't find a person like me. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உனக்கு பிடிச்ச சாப்பாடு சமைச்சிருக்கேன். இன்றைக்கி நான் உனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு சமைச்சிருக்கேன், சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I have cooked your favorite food. I have cooked your favorite food. I have cooked அப்படின்னா நான் சமைச்சிருக்கேன். your favorite food, உனக்கு பிடிச்ச சாப்பாடு, உன்னோட ஃபேவரட்டான சாப்பாடை நான் இன்றைக்கி சமைச்சிருக்கேன். I have cooked your favorite food. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எங்கே தங்க போகிற? நீ எங்கே தங்க போகிற? இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Where are you going to stay? Where are you going to stay? Where are you going to stay அப்படின்னா நீ எங்கே தங்க போகிற. ஸ்டே அப்படின்னா தங்குறது. ஸோ where are you going to stay? நீ எங்கே தங்க போகிற. ஓகேவா? ஸோ இதுவே நீ இன்னைக்கு இங்கே தங்குறியா? நீ இன்னைக்கு இங்கே தான் தங்குறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Are you staying here today? Are you staying here today? Are you staying அப்படின்னா நீ தங்குறியா. ஹியர் இங்கே, டுடே இன்னைக்கு, நீ இன்னைக்கு இங்கே தங்குறியா. Are you staying here today? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை ஏற்கனவே பண்ணியிருக்கேன். நான் இதை ஏற்கனவே பண்ணியிருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have already done this. I have already done this. I have done அப்படின்னா நான் பண்ணியிருக்கேன். I have already done அப்படின்னா நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். this இதை நான் இதை ஏற்கனவே பண்ணியிருக்கேன். I have already done this. ஸோ இதுவே நீ இதை ஏற்கனவே பண்ணியிருக்கியா, நீ இதை ஏற்கனவே பண்ணியிருக்கியா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு சீக்கிரமே எழுந்ததுனால இதை பண்ணினேன். நான் இன்னைக்கு சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டேன், அதனால் இதை பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I did this because I woke up early today. I did this because I woke up early today. I did this, நான் இதை பண்ணினேன். பிகாஸ் ஏன்னா I woke up, நான் எந்திரிச்சேன். ஏர்லி சீக்கிரமாக, நான் சீக்கிரமாக எந்திரிச்சேன். டுடே இன்னைக்கு நான் இன்னைக்கு சீக்கிரமாக எந்திரிச்சேன், அதனால் நான் இதை பண்ணினேன். I did this because I woke up early today. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்கிட்ட நல்லா நடந்துக்கிட்டினா நான் உன்கிட்ட நல்லா நடந்துப்பேன். நீ என்கிட்ட நல்லா இருந்தா நான் உன்கிட்ட நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will be good to you if you are good to me. I will be good to you if you are good to me. I will be good to you, நான் உன்கிட்ட நல்லா இருப்பேன். If you are good to me, நீ என்கிட்ட நல்லா இருந்தா I will be good to you, நான் உன்கிட்ட நல்லா இருப்பேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது மாறாமல் அப்படியே இருக்குது. இது இன்னும் மாறாமல் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It remains unchanged.
இட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்ட். இட் ரிமைன்ஸ் அப்படின்னா இது இருக்குது, அப்படியே இருக்குது. அன்சேஞ்ச்டு அப்படின்னா மாறாமல், இது மாறாமல் அப்படியே இருக்குது. இட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்ட். ஸோ இதுவே அவன் மாறாமல் அப்படியே இருக்கான், அவன் மாறாமல் அப்படியே இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He remains unchanged. He remains unchanged. அவன் மாறாமல் அப்படியே இருக்கான். ஸோ இதுவே நான் மாறாமல் அப்படியே இருந்தேன், நான் மாறாமல் அப்படியே இருந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I remained unchanged. I remained unchanged. நான் மாறாமல் அப்படியே இருந்தேன். I remained unchanged. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு இப்போ அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை. எனக்கு இப்போ அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I have no such plans now. I have no such plans now. I have no such plans அப்படின்னா அந்த மாதிரி எந்த திட்டமும் என்கிட்ட இல்லை. இப்போ அது மாதிரி என்கிட்ட எந்த திட்டமும் இல்லை. இப்போ என்கிட்ட அது மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது, இது பண்ணி முடிக்க ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது, இதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why is it taking so long? Why is it taking so long? Why is it taking so long அப்படின்னா இதுக்கே இவ்வளோ நேரம் எடுக்குது, இதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உனக்காக அதை சொன்னேன், நான் உனக்காக அதை சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I said that for your sake. I said that for your sake. I said that நான் அதை சொன்னேன். For your sake உனக்காக நான் அதை சொன்னேன். I said that for your sake. ஸோ இதுவே எனக்காக நீ இதை சொல்லுவியா, எனக்காக நீ இதை சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்த சில சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் எங்கே போனான்னு உனக்கு தெரியுமா, அவன் எங்கே போனான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do you know where he went? Do you know where he went? Do you know உனக்கு தெரியுமா? Where he went அவன் எங்கே போனான்னு, அவன் எங்கே போனான்னு உனக்கு தெரியுமா? Do you know where he went? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் பண்ணின மாதிரி உன்னால் பண்ண முடியுமா, அவன் பண்ணின மாதிரி உன்னால் பண்ண முடியுமா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Can you do like he did? Can you do like he did? Can you do உன்னால் பண்ண முடியுமா? Like he did அவன் பண்ணின மாதிரி, அவன் பண்ணின மாதிரி உன்னால் பண்ண முடியுமா? Can you do like he did? So that's all friends. இன்றைக்கான சென்டென்சஸ்க்கான ஆன்சர்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.